வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்குது ஜேபி ஃபிலிம்ஸ். நாங்கள் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் பிக் பிரதர். இந்த படத்தோட ஒன் லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவரோட சர்வீஸை முடித்ததுக்கப்புறம் டீச்சராக சர்வீஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அவர் வர்ற ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. அவங்க நிறைய கெட்ட பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால நிறையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதில் இருந்தெல்லாம் நம்ம சோல்ஜர் அவங்கள எப்படி ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை நம்ம விரிவாக பார்க்க ஆனுவல் ஃபண்ட்லேருந்து 20% கட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹென்ரி கிளாஸ்க்கு வர்றான். கிளாஸ்க்கு வரும்போது இவனை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. டோர் மேலே ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. டோர் திறந்தால் கீழே விழுகும். வீடியோ எடுக்கலான்ட்டு எல்லாம் ஃபோனை பிடிச்சி நின்றுட்டுருப்பானுங்க. கரெக்டாக ஹென்ரியும் வருவான். வந்து அது கீழே விழுகும்போது கரெக்டாக ஒரு பஞ்ச் பண்ணுவான். தூரமாக போய் விழுகும். இதை பார்த்ததையுமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாயை பிளந்துருவானுங்க. நம்ம ஹென்ரி மாஸ் என்ட்ரி கொடுப்பான். ஹென்ரி நேராக ஜாக்கு கிட்ட வந்து, உங்கள்கிட்ட இருக்கிற சிகரெட் பாக்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இது என்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யாருமே கிளாஸ்க்குள்ளே இருக்க தேவையில்லை, வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு வேளை அவனும் நினைக்கிறான்ல, அவனோட வீட்டுக்கு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனையும் அவங்க அப்பாவையும் யாரோ துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஹென்ரி அவங்கள காப்பாற்றுற மாதிரி அவங்க பின்னாடியே ஓடி போய் காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்போவே எங்களை திருட்டு பட்டம் கட்டி துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஹென்ரி அவனை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிட்டு அங்கே ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹென்ரி இவனை கூட்டிகிட்டு போய் ஹென்ரியும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ தான் கான்ஃபிடென்ட்டோட அவன் ஃபஸ்ட் டைம் நிறைய பப்ளிக் முன்னாடி பாட ஆரம்பிச்சிருப்பான். அடுத்து அந்த பொண்ணு ஸ்டூடெண்ட் வீட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா மேக்கப் செட்லாம் வாங்கிட்டு வந்து, இதுக்கப்புறமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு எப்போவும் மாதிரி அவங்க அப்பா கூட சண்டை கட்டிக்கிட்டு அந்த மேக்கப் ஃபுல்லாக அவன் பையனுக்கு போட்டு விட்டுட்டு அங்கே இருக்கிற கார் சாவியை அழுங்காமல் எடுத்துகிட்டு கார் ஓட்டலாம் அப்படின்னு வெளில வரா. அப்போ தான் ஹென்ரி அங்கே வந்துடுறான். வந்துட்டு, இந்த வயசில் அவர் நமக்காக நிறைய விஷயம் பண்ணுறாரு, அவருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஹென்ரியோட லைஃப்பை காட்டுறாங்க. ஹென்ரி சின்ன வயசில் ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு பையன் பியானோ வச்சுட்ருப்பான். அவன் கூட சண்டை கட்டி அந்த பியானோ வச்சுட்ருக்க பையனோட கையை உடச்சி விட்டுறாரு. ஸ்கூலில் என்ன பண்ணுதுன்னா, அந்த பியானோ வச்சுட்டு இருந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிடுது. ஹென்ரி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது ஹென்ரி சொல்கிறத எல்லாருமே கேட்குறாங்க. ஹென்ரி, இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணால் தான் அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. அந்த ட்வின்ஸில் ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா கேமோடு சேர்த்து ஒரு ட்ரக்குக்கும் அடிக்ட் ஆகிருப்பான். அவனால் மட்டும் கரெக்டாக படிக்க முடியாது, எக்ஸாம் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டான். ஹென்ரி அவங்ககிட்ட போய், எதுவாக இருந்தாலும் பாடக்கதையோட உங்கள் எல்லாத்தையுமே நான் சந்திக்கிறேன்.